சரீரத்தில் உள்ள பாரத்தை குறைக்கிறதுக்கு நிறையா வழி இருக்குது. நான் இந்த 2-3 நாளாக இதை தான் சொல்லின்னு இருக்கேன். இந்த நாளைக்கு வந்தத்துலேருந்தே இதை தான் சொல்லின்னு இருக்கேன். ஏன் அப்படின்னா இது மாதிரி ஒரு வசிக்கிறதுக்கு ஒரு சௌக்கியமான இடம் பாரத தேசத்திலே கிடையாது. இது மாதிரி ஒரு இடம் நான் 3 நாளாக இதை தான் உங்களுக்காகவே சொல்லலை. நான் உலகம் முழுக்க சுற்றின்னு தானே இருக்கோம். நாங்கள் எங்களுக்கு தெரியாதா எந்த இடம் எப்படி இருக்குது? ஒரு விஷயம், சில விஷயங்களில் இன்கன்வீனியன்ட் இருக்கும். 100க்கு 100 இல்லை, யாருமே சரியாக வைக்க முடியாது. உங்காத்தில் உங்களாலே முடியாது, சொந்த கிராமத்திலே முடியாது, சொந்த வீட்டிலேயே முடியாது. இப்படி ஒரு 500 பேர் சேர்ந்து இருக்கிற இடத்துல கொஞ்சம் இருக்கும். அது பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி. மற்றபடி பார்த்தா இங்கே இந்த நாடாநாணியில் தங்குறவா நீங்கள் எந்த ஃபேஸில் தங்கினாலும் சரி, உங்களுக்கு உங்கள் ஆயுசில் 10 வருஷம் கூட. உங்களுக்கு என்ன நிர்ணயமாயிருக்கோ 10 வருஷம் கூட. இப்போ டெல்லிக்கு போனேன்னா அவளே சொல்லிடுறா 10 வருஷம் குறைச்சிக்கோங்க. டெல்லியில் சொல்கிறான், நீ போனாலே சொல்லிடுறான் உனக்கு என்ன ஆயுசோ அதில் 10 கம்மி பண்ணிக்கோ. முதல்ல நல்ல காற்று. நமக்கு ஆயுசுக்கு இடைஞ்சல் பண்ணுறது என்ன? காற்று, ஜலம், இதெல்லாம் தானே. முதல்ல நல்ல காற்று, நல்ல தீர்த்தம். புண்ணியம் செய்தார்க்கு பூண்டாம் பாரதியார் எத்தனையோ மகான்கள் சொல்கிறார். பாக்கியம் பண்ணவாளுக்கு தான் கிடைக்கும்னு. இங்கே முதல்ல நடக்கலாம். தினப்படி கார்த்தால் உங்களுக்கு எங்கே நடக்கிறதுக்கு ஃப்ரீயாக இந்த வேறு இன்னொரு 2 வீலர் 4 வீலர் அந்த கவலை இல்லாமல் நிஷ்கவலையாக நடக்கலாம். அது தாண்டி ஏதாவது ஃபிசிக்கலாக பண்ணணும்னா அதுக்கும் ஸ்தானம் இருக்குது. ஓடாத சைக்கிளை ஓட்டிகிட்டே இருக்கலாம். 2 மணி நேரம் நடந்தாலும் எந்த லட்சியத்தையும் அடைய முடியாது, ஒரே இடத்துல நடக்கலாம். இது மாதிரி சரீரத்துக்கு தேவையான வசதிகள் இருக்குது. பெரிய மூர்த்தியாக இருக்கார், மகாலிங்கமாக இருக்கார். திருடமருதூர் மகாலிங்க சுவாமி மாதிரி இருக்கார். அதே மாதிரி அம்பாள் சாக்கம்பரியாக உடம்பு முழுக்க இன்றைக்கி காய்கறி தான். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, ஆடி வெள்ளி. எங்கள் பெரியவாள்லாம் சொல்லுவா, அன்னைக்கு பகவானுடைய பிரசாதத்தை சம்பாதிச்சுக்காமல் இருக்கவே கூடாது. பெருசாக செலவு பண்ண வேண்டாம். ஒரு தடவை கண்ணால் பார்த்து ஒரு 3 பிரதட்சிணம் பண்ணினா போதும். அதுதான் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. அதோட நான் திங்கக்கிழமையே வந்துட்டேன். இங்கே 4-5 நாளாக இங்கே இருக்கேன். கோவிந்தபுரத்தில் இருக்கிற மாதிரியே இருக்குது எனக்கு கோவிந்தபுரத்தில் இருந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருக்குது. ஒரு ரம்யமான ஒரு சூழ்நிலை. இதில் இருந்தபடி ஏதாவது ஆத்மலாபத்தையும் தேடிக்கணும். இங்கே லௌகீகமான வசதிகள் நிறையா இருக்குது. அழகாக ராமாயண பாராயணத்தில் ருச்சி உள்ளவா பாராயணம் பண்ண, இதை விட நமக்கு சௌகரியமான சூழ்நிலை கிடைக்குமோ? சமையல் பண்ணுற வேலை பொம்மநாட்டிகளுக்கு எவ்வளவு ரிலீஃப். இது அடுப்பு பக்கமே போக வேண்டாமே. யாராவது 10 கெஸ்ட்டு வந்தால் முன்னெல்லாம் வரணும்னு ஆசையாக இருக்குமே தவிர அவள் கிளம்பி போகிற வரைந்தும் அப்பா அம்மாவுக்கு டென்ஷனாக இருக்கும். ஜாக்கிரதாவாக ஆகாரம் போட்டணும், தங்க வைக்கணும். இந்த நாளைக்கு நீங்கள் எத்தனை கெஸ்ட்டு வந்தாலும் கவலை இல்லை, அவளுக்கு ரூம் இருக்குது. நீ சமையல் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அவளையும் நேராக அழிச்சுன்னு போயிடலாம் சாப்பிட்ற இடத்துக்கு, சேர்ந்து சாப்பிட்டு விடலாம். தங்க வைக்கிறது சௌகரியம், சாப்பாடு போகிற எவ்வளவு கெஸ்ட் வேணான்னு வரலாம். முதல்ல சமையல் பண்ண வேண்டாம். இவ்வளவு இதெல்லாம் நாம் தினம் 40 வருஷமாக 30 வருஷமாக பண்ணின காரியம் தானே இது. இப்போ அது பண்ணலை. அந்த டயத்தை என்ன பண்ணுறது? இத்தனை நாளாக ஒரு விஷயமாக உழைச்ச போனோம். அது இப்போ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஃப்ரீ ஆகிட்டோம். இப்போ என்ன பண்ணணும்? அந்த டயத்தை காலட்சேபோ நகர்த்தவியான்னு வேஸ்ட்டு பண்ணாமல் ஆத்மலாபத்தை தேடிக்கணும்.
அது எந்த ரூபமோ, யாருக்கு எது பிடிச்சிருக்கோ அது. அழகாக ராமாயண பாராயணம் பண்ணலாம், பாகவத பாராயணம் பண்ணலாம். நிறையா ஆன்லைனில் கிளாஸ் எல்லாம் வந்திருக்கு. சௌந்தரலஹரி, அதே மாதிரி தேவாரம், திருவாசகம் எல்லாம் சொல்லிக் கொடுக்குறா இப்போ ஆன்லைனில். அப்புறம் யோகா சொல்லிக் கொடுக்குறா, மெடிடேஷன் சொல்லிக் கொடுக்குறா. இதெல்லாம் யாருக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதோடு கூட எல்லாரும் பண்ண வேண்டிய காரியம் இது. இவ்வளவு சௌகரியம் வந்தால் படிக்க விட்டு எழுந்திருக்காதேன்னு தான் மனசு சொல்லும். அதை கொஞ்சம் எதிர்த்து காலத்தில் எழுந்துண்டு ஸ்நானம் பண்ண பழகிக்கணும். இதெல்லாம் நம்ம ஹிந்து தர்மத்தோட பேஸ். காலத்தில் எழுந்துண்டு ஸ்நானம் பண்ணி நம்முடைய ஆத்ம லாபத்தை தேடிக்கிறதுக்கு இதை விட சௌகரியமான இடம் கிடையவே கிடையாது. இது சரீர சௌக்கியம் மாத்திரமில்லை, ஆத்ம லாபமும் உண்டு. இது மாதிரி இடங்களில் தங்கும்போது நம்முடைய ஆத்மாவுக்கு ஸ்ரேயஸை கொடுக்கக்கூடிய காரியங்களில் ஒன்றும் நாம சங்கீர்த்தனம், பஜனை. கிருஷ்ண சைதன்ய மகாபிரபு சொல்கிறார், பகவானுக்கு எவ்வளவு சக்தியோ அவ்வளவு சக்தியை இந்த நாமத்தில் பேக் பண்ணி வச்சிருக்காராம் பகவான். ஒவ்வொரு நாமத்திலையும் அவ்வளவு சக்தி வச்சிருக்கு. அதனால வாரத்தில் ஏதாவது ஒரு நாள் அப்படியே சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு மணி நேரம் நாமம் சொல்கிறது. 1 மணி நேரம் முடியாட்டா ½ அன் அவர். இது மாதிரி நமக்கு நாமே ஒரு ஆத்ம லாபத்தை தேடிக்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு சன்னிவேசம். அதை நம்ம உபயோகப்படுத்திக்கணும். அதோடு முக்கியமாக இந்த நாமங்கிறது நம்முடைய மனசுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட். இது ஆத்ம லாபத்தை கொடுக்கக்கூடியது. இதோ பொழுதுபோக்குன்னு நினச்சிடக்கூடாது பஜனையை. இதை டைம் பாஸ் பண்ணுறதில்ல. ஒவ்வொரு நாமமும் அவ்வளவு அவ்வளவு எனர்ஜி இருக்குது, சக்தி இருக்குது, வைப்ரேஷன் இருக்குது. இப்போ ஒரு 1/2 மணி நேரம் பஜனையில் நாம் உட்கார்ந்துருக்கோம்னா இந்த 1/2 மணி நேரம் இந்த ஹால் முழுக்க ஒரு வைப்ரேஷன் இருக்குது. அந்த எனர்ஜி, அந்த வைப்ரேஷனுக்கு நடுப்பில் நாம் உட்கார்ந்துக்கிறோம். இப்போ ஆட்டோமேட்டிக்காக அது நம்முடைய சரீரத்தில் பாஸ் ஆகும். அவ்வளவு சக்தி பகவன் நாமத்துக்கு உண்டு. இதெல்லாம் நம்பணும். விஸ்வாசம் எவ்வளவுக்கு எவ்வளவு இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவுதான் பலன். சம்சயாத்மா வினஷ்யதி அப்படிங்கிறார் கீதையில் பகவான். எதுலையுமே சந்தேகப்பட்டு இருந்தால் ஜென்மா முழுக்க அவனுக்கு ஸ்ரேயஸே கிடையாது. நம்பிக்கை தான் வாழ்க்கையோட ஆணி. வேறே நம்மால் முடியும் அப்படின்னு ஒரு விஸ்வாசம் வேணும். அதனால் பகவன் நாமம் சகல பாக்கியங்களையும் கொடுக்கும், கவலைகளை போக்கும், சௌக்கியத்தை கொடுக்கும். எல்லாத்துக்கும் மேலே நம்ம ஆயுசுக்கும் நம்ம சரீரம் ஆரோக்கியமாக இருக்கும், சுவாதீனமாக இருக்கும். இதை விட பெரிய பாக்கியம் என்ன வேணும்?